ஏண்டா இந்தியால இருந்துட்டு பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐக்கு வேலை பாக்குறீங்களே, உங்களுக்கு எல்லாம் கேவலமா இல்ல? உங்களெல்லாம் என்ன சொல்லி திட்டுறதுனே தெரியலடா. உங்களெல்லாம் இந்தியால இருந்தே ஓட விடணும். டேய் ஷக்கூர் கான் மங்கோலியா, இந்தியால ராஜஸ்தான் ஸ்டேட்டோட கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்துட்டு இந்தியாவோட இன்ஃபர்மேஷன்ஸை பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐக்கு கொடுத்துருக்கியே, இதெல்லாம் சரியா? அடே ஷக்கூர் கான், நீ இருக்கிறது இந்தியால, வேலை செய்யறது ராஜஸ்தானுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்ல. உன்னுடைய போன்ல எதுக்கு பாகிஸ்தானுடைய போன் நம்பர்? அதே போல பாகிஸ்தான் பீப்புள் கூட உனக்கு என்னடா கம்யூனிகேஷன்? இந்த கேள்வியெல்லாம் உன்கிட்ட கேட்டா உன்கிட்ட சரியான ஆன்சர் கிடையாது. ஆல்ரெடி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஆகாது அப்படின்றதும் தெரியும். அதுவும் நீ ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, நீ எதுக்கு பாகிஸ்தான் பீப்புளோட கம்யூனிகேஷன்ல இருக்க? அதே போல ரீசெண்ட் டைம்ஸ்ல 6-7 முறை பாகிஸ்தானுக்கு போயிட்டு வந்திருக்க. உன்னுடைய டிவைசஸ்ல இருந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ், இமேஜஸ் எல்லாம் போஸ்ட் எல்லாமே டெலீட் பண்ணிருக்க. சந்தேகப்பரமாறையான பேங்க் அக்கௌண்ட், அதாவது பினான்சியல் டிரான்சாக்ஷன்ஸும் நிறைய இருந்திருக்கு. சோ இதனால உன்னை ராஜஸ்தான் இன்டெலிஜென்ஸ் டீம் அரெஸ்ட் பண்ணது தப்பே கிடையாது. கண்டிப்பா உனக்கும் பாகிஸ்தானுடைய எம்பசிக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கு. இந்தியால இருந்துட்டு இந்தியாவுக்கு எதிராக இவ்வளவு வேலையை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உன்னுடைய வரலாறு என்னன்னு பார்த்த ஷக்கூர் கான், நீ வெறும் கவர்மெண்ட் எம்ப்ளாயி மட்டும் கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில, அதாவது காங்கிரஸோட ஒரு மினிஸ்டருக்கு நீ பர்சனல் அசிஸ்டண்டா வேற இருந்திருக்க. இந்தியால இருந்துட்டு இந்தியாவுடைய இன்ஃபர்மேஷனை பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐக்கு கொடுத்த இந்த ஷக்கூர் கான் ஸ்பை இந்தியால ராஜஸ்தான்ல இப்போ எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி இப்போ இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடந்துட்டு இருக்க இந்த சூழ்நிலையில அட்மினிஸ்ட்ரேஷன், டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல கண்ட்ரோல் ரூம்ல ஒர்க் பண்ணியிருக்கான். இதுக்கு முன்னாடி ஆட்சியில, காங்கிரஸ் ஆட்சியில பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேபினெட் மினிஸ்டருக்கு பர்சனல் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணியிருக்கான். ராஜஸ்தான்ல போன ஆட்சி பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் ஆட்சி. அந்த காங்கிரஸ் ஆட்சியில ஒரு முக்கியமான கேபினெட் மினிஸ்டர் தான் முகமது அவர்கள். அவர்களுடைய பர்சனல் அசிஸ்டண்டா இருந்தவர் தான் இந்த ஷக்கூர் கான். இந்த ஷக்கூர் கான் தான் இந்தியாவுடைய இன்ஃபர்மேஷனை பாகிஸ்தானுக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப பார்க்கும்போது இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த முகமது கேபினெட் உடைய மினிஸ்டர் இருக்காரு இல்லைங்களா, அந்த மினிஸ்டர் இந்த பர்சனல் அசிஸ்டன்ட் இப்ப மாட்டின இந்த ஸ்பை, இவங்க 2 பேருமே ஒரே வில்லேஜை சேர்ந்தவங்க. சோ கண்டிப்பா ரொம்ப க்ளோஸா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த கேபினெட் மினிஸ்டர் முகமது அவர்கள் இருக்காரு இல்லைங்களா, இந்த மினிஸ்டரும் இந்தியாவுடைய காங்கிரஸ் லீடர் ராகுல் காந்தி அவர்களும் ரொம்ப க்ளோஸ். சோ இப்போ இந்த ஸ்பையா மாட்டி இருக்கிறவங்களுக்கும் முகமது அவர்களும் ரொம்ப க்ளோஸா இருக்கும்போது, இந்த முகமது அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் ரொம்ப க்ளோஸ். எப்படி பார்த்தாலுமே இந்த ஸ்பைக்கும் காங்கிரஸ்க்கும் இன்டர்லிங்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபில இருந்து சொல்லியிருக்காங்க. அதனாலதான் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் வர்ஷிப் இஸ் இன் தி பிளட் ஆஃப் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தானோட தீவிரவாதிகள் இந்தியாவுக்குள்ள வந்து பகல்கம்ல கிட்டத்தட்ட 26 பொதுமக்கள், அப்பாவி மக்களை கொலை பண்றாங்க. அதுக்கு பதிலடியா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்ற பெயர்ல பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகளை அழிச்சிட்டு வந்துட்டு இருக்கோம். அதாவது நம்ம பயங்கரமா ஸ்ட்ரைக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த சூழ்நிலையில காங்கிரஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணாம இந்தியால இருக்கக்கூடிய சீக்ரெட்ஸை கொஷினா ரைஸ் பண்றாங்க. அதாவது என்ன கேட்கறாங்க அப்படின்னா, இந்தியா வந்து எத்தனை ரஃபேல்ஸை லாஸ் பண்ணும், இந்தியா வந்து எத்தனை ஏர்கிராஃப்ட் லாஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் வந்து போர் நடந்துட்டு இருக்கிற சூழ்நிலையில நிச்சயமா கேட்க கூடாதுங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம பொதுமக்கள் ஆகட்டும் இல்ல ஆர்மி வீரர்கள் ஆகட்டும் மனசோர்வு அடைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஆக்சுவலி நம்ம எந்த ஒரு இதுவும் லாஸ் ஆகல, நம்மளுடைய ஏர்கிராஃப்ட் எதுவுமே லாஸ் ஆகல, நம்ம சக்சஸ்ல தான் போயிட்டு இருக்கோம். ஒரே ஒரு நமக்கு லாஸ் இல்லாம எல்லா லாஸுமே வந்து நம்ம பாகிஸ்தானுக்கு தான் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். ஆனா இவங்க கேட்கக்கூடிய கொஸ்டின், அதாவது காங்கிரஸ் கேட்கக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்தியா எத்தனை லாஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது பொதுமக்கள் ஆகட்டும் ஆர்மி பீப்புள் ஆகட்டும் ஒரு மனசோர்வு அடைகிறதுக்கான சூழ்நிலையை தான் இவங்க உருவாக்கி இருந்தாங்க. ஒரு பேசிக்கான விஷயங்க என்ன அப்படின்னா, பிசிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்கிறத விட மென்டலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 நாட்டுக்கிடையே போர் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாடு தோக்குற சூழ்நிலையில கூட அவங்களுடைய தோல்வியை ஒத்துக்காம அவங்களுடைய வீரர்களுக்காகட்டும் இல்ல அவங்க நாட்டு மக்கள்கிட்ட ஆகட்டும், நாம தான் வின் பண்ண போறோம், நம்ம தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எந்தியாசம், ஒரு பூஸ்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த மனசோர்வு அடையாம நம்ம ரொம்ப ஆக்டிவா பண்ணிட்டே இருந்தோம்னா தோக்குற நிலைமையில கூட நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வின் பண்ணிடுவோம். பட் நம்ம வின் ஆகிற சுச்சுவேஷன்ல கூட மனசோர்வு அடைஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தோத்துருவோம். சோ அந்த மாதிரி காங்கிரஸ் பண்ணது, காங்கிரஸ் கொஸ்டின் கேட்டது எப்படி அப்படின்னா, இந்தியா கிட்ட, இந்தியா ஆல்ரெடி ஒரு வெற்றி பாதையில போயிட்டு இருக்கும் போது அவங்க கிட்ட ஒரு நெகட்டிவா கொஸ்டின் பண்ணும் போது மக்கள் கிட்ட ஆகட்டும் இல்ல ஆர்மி பீப்புள் கிட்ட ஆகட்டும் ஒரு நெகட்டிவ் ஒரு வைபை வந்து கிரியேட் பண்ணாங்க காங்கிரஸ். சோ இந்த ஷக்கூர் கான் ஸ்பை பாத்தீங்க அப்படின்னா, ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ் மினிஸ்டருக்கு ஒரு பர்சனல் அசிஸ்டண்டா இருந்தவர். இப்போ அவர் அந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்ப ஆகட்டும் இல்ல அதுக்கு முன்னாடி ஆகட்டும் பாத்தீங்க அப்படின்னா, பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐக்கு நம்மளுடைய இன்ஃபர்மேஷனை கொடுத்திருக்கிறாரு. சோ இதையெல்லாம் பார்க்கும்போது காங்கிரஸ் வந்து ஒரு மிகப்பெரிய இந்தியாவுக்கு த்ரெட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபில நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் உடைய ரோல் வந்து ரொம்ப அதிகமா இருக்குங்க. ஆல்ரெடி அவங்க ரொம்ப பிஸியா இருப்பாங்க. அந்த சூழ்நிலையில நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் ரொம்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு.
நம்ம பகல்காம் அட்டாக் பண்ணாங்க, நம்ம வந்து திருப்பி அவங்களை வந்து ஆபரேஷன் சிந்தூர் அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறோம். பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி பேன் பண்ணி வச்சிருக்கோம். இந்த சூழ்நிலையில பிஸியா இவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இவரையுமே காங்கிரஸ் உடைய ஐடி டீம் வந்து கிண்டில் பண்ணி கொஷின் பண்ணி எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. மக்களாகிய நீங்க தான் முடிவு பண்ணணும், இந்தியாவை யார் காப்பாத்துவாங்க, இந்திய மக்களை யார் காப்பாத்துவாங்க அப்படின்றது நிச்சயமா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட் என்ன அப்படின்றத பதிவு செய்யுங்க.